ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, உனக்கு ஒரு முக்கியமான செய்தி. இந்த கருத்துக்களை மிகவும் தெளிவாக கூறுகிறேன், கேள். இதை முழுமையாக கேட்டுக்கொண்டு இதன்படியே செயல்படு. வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். ஒருவன் ஞானத்திலும் விஞ்ஞானத்திலும் முழு திருப்தி அடையும் போது அவன் தன்னுணர்வில் நிலை பெற்றவன் என்றும் யோகி என்றும் அழைக்கப்படுகிறான். அத்தகையோன் உன்னதத்தில் நிலை பெற்று தன்னடக்கத்துடன் உள்ளான். கூழாங்கற்களோ கற்களோ தங்கமோ அவன் அனைத்தையும் சமமாக காண்கிறான். அது போலத்தான் பிள்ளையே, நீயும் உன் மனதில் இன்பங்களையும் துன்பங்களையும் சமமாக காண வேண்டும். மனதை வென்றவன் அமைதியை அடைந்து விட்டதால் பரமாத்மா அவனுக்கு ஏற்கனவே அடையப்பட்டு விடுகிறது. அத்தகு மனிதனுக்கு இன்பம் துன்பம் மானம் அவமானம் எல்லாமே சமமே. நேர்மையான உள்ளம் கொண்டவன், பாசத்துடன் நன்மை செய்பவன், நடுநிலை கொண்டவன், சமாதானம் செய்பவன், பொறாமை கொண்டவர், நண்பர்கள் எதிரிகள், சாதுக்கள் பாவிகள் என அனைவரையும் சமமான மனதுடன் நடத்துபவன் மேலும் முன்னேறியவனாக கருதப்படுகிறான். அதுபோலத்தான் பிள்ளையே, உன் வாழ்க்கையிலும் ஒப்பிட்டுப்பார். பிள்ளையே, தனது உடல், கழுத்து மற்றும் தலையை நீராக வைத்தமர்ந்து நாசி நுனியை ஸ்திரமாக நோக்க வேண்டும். இவ்வாறாக கிளர்ச்சியற்ற அடைக்கப்பட்ட மனதோடு பயமின்றி பிரம்மச்சரிய விரதத்துடன் இதயத்தினில் உள்ள என் மீது தியானம் செய்து என்னையே வாழ்வின் இறுதி குறிக்கோளாக நிலைநிறுத்த வேண்டும். அப்போதுதான் உன் வாழ்வில் தடங்கல்கள் ஏற்பட்டாலும் நீ உன் குறிக்கோளை நோக்கி பயணிப்பாய். எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா இடங்களிலும், எல்லா நேரங்களிலும் ஒருவன் தனது செயல், பேச்சு மற்றும் மனதை ஈடுபடுவதை தடுக்க பிரம்மச்சரிய விரதம் உதவுகின்றது. உண்ணுதல், உறங்குதல், உழைத்தல், கேளிக்கை ஆகிய பழக்கங்களை நெறிப்படுத்தியவன் யோக பயிற்சியின் மூலமாக எல்லா துன்பங்களையும் பெருமளவில் நீக்கிவிட முடியும். காற்று வீசாத இடத்தில் உள்ள தீபம் அசையாமல் இருப்பதைப் போல மனதை அடக்கிய யோகியும் திவ்யமான ஆன்மாவின் மீதான தனது தியானத்தில் எப்போதும் ஸ்திரமாக உள்ளான். அதுபோல நீயும் உன் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு உன் குறிக்கோளில் கவனமாக இரு. அம்மா, என் துன்பங்கள் மட்டும் எப்போதான் தீரப்போகிறதோ? நான் யாருக்கு என்ன பாவம் இழைத்தேன்? ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டங்களும் சோதனைகளும் என்று என்னிடம் புலம்புகிறாய். பிள்ளையே, நான் கூறியதை கவனமாக கேட்டுக்கொண்டு இதன்படி செயல்படு. உன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். என்னை நம்பிய என் குழந்தையே, என்றும் கைவிட மாட்டேன் உன் அம்மா. இதை பின்பற்றி செயல்படு, நிச்சயம் வெற்றி அடைவாய். என் குழந்தையை என்றும் கைவிட மாட்டேன். உன் அம்மா நான் இருக்கிறேன். உனக்காக அனைத்தையும் செய்து தருவேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லதொரு பாதையில் வழிநடத்தி செல்வது உன் அம்மா என்று நம்பிக்கையுடன் இரு. உன்னை எப்போதும் யார் முன்னும் தாழ்ந்து போக விடமாட்டேன். உன் அம்மா உன்னுடனே இருக்கிறேன். நீ எதற்கும் கலங்காதே, நான் இருக்கிறேன். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.